கைஸ், வெல்கம் டு ஏடி சமையல். ஏடி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான தக்காளி தொக்கு தான். தக்காளி தொக்கு சுவையாகவும் சுலபமாகவும் எப்படி செய்ய போகிறோம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு பேனில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுறலாம். தக்காளி தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வருது. இப்போது பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது நான் 2 சேர்த்த போகிறேன். இதையும் எல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வருது. கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்தி இதையும் நல்லா வதக்கிடலாம். 10 பல் பூண்டு இதையும் ஒன்றா சேர்த்தி நல்லா வதக்கிடலாம். இப்போது மஞ்சத்தூள் 1 சிட்டிகம் சேர்த்திடலாம். மிளகாய்த்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்த போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் காரம் அதிகம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். வெந்தய பொடி 1 டீஸ்பூன் சேர்த்திடலாம். பெருங்காயம் 1 டீஸ்பூன் சேர்த்திடலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச நல்லா பழுத்த தக்காளி நான் 4 சேர்த்த போகிறேன். அதை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கலாம். உப்பு அளவாக நான் இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்த போகிறேன். ஏன்னா நல்லா வதங்கி சுண்ட வரும்போது உப்பு இப்போவே சேர்த்திட்டோம்னா உப்பு அதிகமாக தெரியும். அதனால நான் இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி நல்லா வதக்க போகிறேன். இப்போ நம்ம பேனை மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த தக்காளியோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு பாருங்கள். இதை நல்லா ஒரு கிண்டலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கிண்டிட்டு வரலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். நீங்கள் எச்சா தீண்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். இப்போ நல்லா சுண்டி வருது பாருங்கள். ஆயிலெல்லாம் நல்லா மேலே வருது. பச்சை வாசனை போயிருச்சு. பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். தேவைப்பட்டால் வெல்லம் சேர்த்திக்கலாம். நான் வெல்லம் இப்போ சேர்த்த போகிறேன். ஏன்னா தக்காளி புளிப்பு அதிகமாக இருக்குது. அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நான் வெல்லம் சேர்த்துறேன். வெல்லம் சேர்த்துறது உங்கள் ஆப்ஷன் தான். தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த சைடிஷாக இருக்கும். முக்கியமாக தயிர் சாப்பாட்டுக்கு ஒரு சிறந்த காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏடி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. மீண்டும் நம்ம அடுத்த ரெசிபியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.